அண்மை செய்தி டெல்லியில் கார் வெடிப்பு நடந்த இடத்தில் இருந்து 2 தோட்டாக்கள் அமோனியம் நைட்ரேட் மாதிரியை தடயவியல் துறை சேகரித்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கும் நிலையில் அந்த இடத்தில் இருந்து 2 தோட்டாக்கள் அமோனியம் நைட்ரேட் மாதிரியை தடயவியல் துறையினர் சேகரித்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, விவரம் என பதிவு பண்ணுங்க. நேற்று முன்தினம் சென்னை டெல்லி செங்கோட்டைக்கு அருகிலேயே ஒரு கார் வெடி விபத்து என்பது நிகழ்ந்தது. இதில் அப்பாவி மக்கள் சிலர் உயிரிழந்தது ஒட்டுமொத்தமாக நாட்டையே பதட்டத்திற்கு உள்ளாக்கியது. இதன் காரணமாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று தீவிர சோதனையும் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து ஏஜென்சிகளும் உடனடியாக விசாரணை அமைப்புகளும் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் பயங்கரவாத அமைப்புகள் ஈடுபட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் FSL உள்ளிட்ட NIA உள்ளிட்ட அனைத்து ஏஜென்சிகளும் தொடர்ந்து அந்த பகுதிகளில் சோதனையை மேற்கொண்டார்கள். அந்த வெடி விபத்து நடந்த பகுதிகளில் மாதிரிகளையும் கைப்பற்ற தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த நிகழ்வு தொடர்பான முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சம்பவ இடத்திலிருந்து 40க்கும் மேற்பட்ட மாதிரிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதில் 2 தோட்டாக்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. FSL குழுவினர் அங்கு சோதித்ததில் அங்கு சேகரிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட மாதிரிகளில் ஒரு உயிருள்ள, அதாவது வெடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதே போன்று 2 தோட்டாக்கள் வெவ்வேறு வகையான தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் அதே போன்று 2 வெவ்வேறு வகையான வெடிப்பொருட்களின் மாதிரிகள் அடங்கக்கூடியதாகவும் இருக்கும் வகையில் இருப்பதாகவும் தற்போது அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிக்கையில் அனைத்து கோணங்களிலும் இந்த விசாரணை என்பது நடத்தப்படும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பூனானில் நேற்றைய தினம் பேசுகையிலும் கூட இந்த விவகாரம் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் நிறுத்தப்படுவார்கள் என்பதாக தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வந்ததில் தற்போது மாதிரிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.